ஒரு சிறிய குடிசையில் அமர்ந்திருந்த அகோரி சித்தரை சந்தித்தோம். 2 அகல் விளக்குகளின் வெளிச்சம் மட்டுமே அந்த குடிசையில் இருந்தது. மற்ற பகுதி இருட்டாக காட்சியளித்தது. இன்னும் சிறிது வெளிச்சம் அதிகமாக இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். ரொம்ப கம்மியான வெளிச்சத்தில் பண்ணுறீங்க. இந்த வெளிச்சம் காட்டுக்குள்ளே முகமே தெரிய மாட்டேங்குது. காட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த வெளிச்சம் பார்த்தியா? கண்டிப்பாக பெரிய வெளிச்சத்து அமைதி இருக்கு. நாம் எதிர்பார்க்காத அந்த வினாடியில் தனக்கு முன்பு கிடந்த விறகில் தனது சக்தியை கொண்டு தீப்பற்ற வைத்து பரபரப்பை ஏற்படுத்தினார் அகோரி சித்தர். நோயை குணமாக்க மருந்து கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி, அல்லது தன்னை பற்றிய விவரங்களை மீடியாவிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, தனது சித்தர்களிடம் உத்தரவு கேட்டு அது கிடைத்த பின்புதான் அடுத்த கட்ட பணியை தொடங்குகிறார் அகோரி சித்தர். தண்ணீர் மீது நடக்கும் அதிசயத்தை செய்து காட்ட வேண்டும் என்றாலும் கூட சித்தரின் உத்தரவு கிடைத்தாக வேண்டும் என்பது கட்டாயம். சித்தர்களின் உத்தரவு கிடைக்கும் முறையே மிகவும் வித்தியாசமானது. நமக்கு பிடித்த ஒரு பொருளை மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். அகோரி சித்தர் தியானம் செய்து சித்தர்களிடம் உத்தரவு கேட்கும் பொழுது நாம் நினைத்த பொருள் எப்படியோ அந்த இடத்திற்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் சித்தரின் உத்தரவு கிடைத்ததாக அர்த்தம். மல்லிகை பூவை மனதில் நினைத்துக் கொண்டு நாம் அமர்ந்திருந்தோம். சித்தர்களிடம் உத்தரவு கேட்டுவிட்டு அருகில் இருந்த தேங்காயை உடைத்தார் அகோரி சித்தர். தேங்காய் உள்ளே இருந்து தண்ணீருக்கு பதிலாக மல்லிகை பூக்கள் இருந்தது. நினைத்த பொருள் வந்து விட்டதா, சித்தர்கள் உத்தரவு கொடுத்து விட்டதாகவும், நாளை தண்ணீரின் மீது நடக்கும் அதிசயத்தை செய்து காட்டுவதாகவும் உறுதியளித்தார் அகோரி சித்தர். மறுநாள் காலை வழக்கம் போல தான் அன்றாடம் செய்யும் சில பயிற்சிகளை செய்யத் தொடங்கினார் அவர். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பார். புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.